அனைவருக்கும் வணக்கம். இது 2024 புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நிறைய பண்டிகைகள் வரக்கூடிய ஒரு மாதமாகும். நவராத்திரி தொடங்க போகுது. அதே போல் மகாளி அமாவாசை வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் அப்படின்னாவே புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதமாகும். இன்றைய நிகழ்ச்சியில் மகாளி அமாவாசை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் மகாலய பட்சம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதாவது சிலர் ஒவ்வொரு மாதமும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மகாலய அமாவாசைக்கு என்ன சிறப்பு, மற்ற அமாவாசைக்கும் இந்த அமாவாசைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற அமாவாசையில் முன்னோர்கள் அவர் மட்டும் வருவார். ஒரு பெற்றோரோ யாரோ நாம் மறைந்த முன்னோர்கள் அன்னைக்கு வருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வருவாங்க, அவங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த மகாலய அமாவாசை, மகாலயம் அப்படின்னாவே கூட்டமாக வருதல், மொத்தமாக வருதல் அப்படின்னு பொருள். மகாலயம்னா மொத்தமாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இறந்து போன நம் முன்னோர்கள் எல்லாருமே வருவாங்களாம். அதாவது இறந்து போன பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அப்பா அதாவது தாத்தா, அவங்களோ அந்த தாத்தாவுக்கு அப்பா, அந்தமாரி எல்லோரும் மொத்தமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாள். இதில் மகாலய பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் மகாலய பட்சம் சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில். அப்படின்னா இந்த 15 நாள் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மகாலய பட்சம் தொடங்கி 15 நாட்கள் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு செப்டம்பர் 18 புதன்கிழமை மகாலய பட்சம் தொடங்கி அக்டோபர் 2 மகாலய அமாவாசையோட அந்த 15 நாட்கள் முடியுது. இதோடைய அர்த்தம் என்னன்னாங்க, மற்ற அமாவாசையில் முன்னோர்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வருவாங்க. ஆனால் மகாலய பட்சம் அப்போ 15 நாளும் நம் முன்னோர்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்களாம். அதாவது நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லது கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் ஆசி வழங்குவதற்காக வருவாங்க. அப்போ நாம் அவங்கள வரவேற்கணும். அவங்களுக்கு ஒரு தண்ணியை தர்ப்பணம் கொடுத்தாவே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த மகாலய பட்சத்தோடைய ஒரு முக்கியமான சிறப்பாகும். இந்த மகாலய பட்சம் பற்றி நம் முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஸ்மிருதி அப்படின்னு ஒரு நூல், ரொம்ப பழமையான நூல். அந்த நூலில் இந்த மகாலய பட்சம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் விஷ்ணு புராணம், பத்ம புராணம், இந்தமாரி நிறையா புராணங்களில் இந்த மகாலய பட்சம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மகாலய பட்சத்தில் இந்த 15 நாட்களும் நம்ம முன்னோர்களை வழிபடலாம். அதான் ரொம்ப முக்கியம். நாம் சுத்தமாக நல்லா வந்து காலையில் குளித்துட்டு அசைவ உணவுகள் தவிர்க்கணும். நாம் 2 வேளையும் விளக்கேற்றி நம் முன்னோர்களை வழிபட வேண்டும். பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சில குறிப்பிட்ட நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. பரணிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நாம் திதியோ தர்ப்பணமோ கொடுக்கலாம். கார்த்திகைக்கு நம்ம செய்கிறது என்ன அப்படின்னா, சில துர்மரணங்கள், விபத்தினால் இறந்திருப்பாங்க அல்லது தற்கொலை நிகழ்ந்திருக்கலாம். இது போன்றவருடைய ஆன்மா சாந்தி அடையும் அவங்கள நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணும் பொழுது. அதே போல் பஞ்சமி அன்னைக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். பஞ்சமிக்கு கொடுக்கும் பொழுது திருமண தடை இருந்தால் அகலும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அன்றைக்கி நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டால். அதே போல் நம்ம அஷ்டமி அன்னைக்கு
வழிபாடு செய்யலாம். முன்னோர் நினைத்து அஷ்டமிக்கு செய்யும் பொழுது திருமணமாகாது இறந்தவர்கள் இருப்பாங்க சில பேர், சில குடும்பத்தில் இல்லை சன்னியாசிகள் இருப்பாங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். அதே போல் நவமி அன்றும் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். நவமி அன்னைக்கு நாம் யார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க முன்னோர் நினைச்சு தர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் இல்லத்து அந்த அம்மா அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது மகாலய அமாவாசை மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னர் கூடிய 15 நாட்களும் நம்மளுடைய கஷ்டப்பட்டு வளர்த்தி நம்மளையெல்லாம் நல்ல ஆளாக்கிய நம்மளுடைய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் நினைத்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை படைத்து அவங்களை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அன்னைக்கு நாம் இந்த 15 நாட்களும் அன்னதானம் செய்யலாம். அதாவது ரொம்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கோ ஏழைகளுக்கோ சாப்பாடு கொடுக்கலாம், குடை தானமாக கொடுக்கலாம், விசிறி தானமாக கொடுக்கலாம். இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ ஆதரவற்றோர் இல்லங்களுக்கோ சென்று அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்தலோ உதவி செய்தலோ அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.